இதிலிருந்து ஆரம்பிச்சு என் மனைவி கூட எங்காச்சும் வெளில போனா அவளை எவனாச்சும் பாக்குறனா அப்படின்னு பார்ப்பேன். அந்த போட்டோ எடுத்த பையன் எப்பவாச்சும் என் வீட்டுக்கு வருவான். இப்படியான சூழலில் இந்த ஒரு ஃபேண்டசியை மனதுக்குள் வைத்தபடி என் மனைவி அனிதாவுடன் கிட்டத்தட்ட 5 வருஷம் வாழ்ந்துருக்கேன். ஒரு நாள் அனிதாவின் ஃப்ரெண்ட் ஒருத்தி போன் பண்ணி, அவ பேரு காயத்ரி, அவ புருஷனுக்கு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி இருக்கு, அதனால அவளும் அங்கேயே வந்துடலாம்னு இருப்பதாகவும், முடிஞ்சா தனக்கு தன் புருஷன் குழந்தையுடன் தங்குற மாதிரி ஒரு வீடு பார்த்து தர முடியுமான்னு கேட்டா. உடனே அனிதா என்னிடம் சொல்ல நானும் எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்து கொடுத்தேன். சில நாட்களில் காயத்ரியும் அவ புருஷன் திலீப் மற்றும் குழந்தை மனிஷுடன் அந்த வீட்டுக்கு குடியேறினார்கள். அந்த திலீப் ஒரு டிராவல்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கான். பெருசா வருமானம் இல்லை. அதை நம்பி எப்படித்தான் பெங்களூர் வந்தானோ. ஆனா அவன் பொண்டாட்டி காயத்ரி பேருக்கு தகுந்த மாதிரி செமையான அழகி. அவ மகனுக்கும் 5 வயசு தான் ஆகுது. அதனால என் மகன் படிக்கும் பள்ளியிலேயே சேர்த்தாச்சு. எப்படியோ என் மனைவிக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைச்சிடுச்சு. ஆனா அது எத்தனை பெரிய ஆபத்தில் சென்று முடியும்னு அப்ப எனக்கு தெரியலை. நாங்க நல்லபடியா பழக ஆரம்பித்ததும் சில நாட்களில் காயத்ரி என் மனைவி மூலமா அவளும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்துவிட்டாள். கிட்டத்தட்ட ஒரே தெரு தான் என்பதால் 2 பேரும் சேர்ந்தே வேலைக்கு போவதும் வருவதுமாக இருந்தார்கள். வீக்கெண்டு வீட்டுக்கு செல்வதும் வருவதும் என்று ஜாலியாக இருந்தார்கள். அவங்க ஜாலியா இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணன்னு கேக்குறீங்களா? நான் தான் ஐடி கம்பெனில வேலைக்கு போறேனே, எனக்கு எங்க நேரம்? மவம் கதைய ஆரம்பிப்போமா? அதாவது அது ரொம்ப தூரம் போயிருக்கு. எனக்கு இன்று தான் தெரிய ஆரம்பிக்குது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. என்னங்க இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் காயுவும் அவ ஹஸ்பண்ட் தில்லும் மதியம் லஞ்சுக்கு வராங்க. தில்லா? அதான் திலி, சும்மா செல்லமா அப்படித்தான் கூப்பிடுவேன். ஓ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? சரி சரி வரட்டும். நான் என்ன பண்ணணும்? போய் மட்டன் வாங்கிட்டு வாங்க, நல்லா தொடை கறியா பார்த்து வாங்கிட்டு வாங்க, அவருக்கு அதான் பிடிக்கும். ஊர்ல தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இப்ப பெங்களூர்ல அதெல்லாம் கிடையாது, எல்லாம் டைனிங் டேபிள் தான். என்னோட உண்மையான பேக் கிரவுண்ட் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல சின்ன வீடு வச்சிக்கிட்டு ஜாலியா இருப்பதை பத்தி சொல்லவும் வேணுமா? இப்ப என் மனசுக்குள் அப்படி ஒரு காட்சி தான் வந்து போனது. அதாவது திலீப்பின் பொண்டாட்டிய ஒரு கேம் விளையாட வச்சிருக்கிறது மாதிரியும், அனிதா அவனுக்கு கறி சமைச்சு அவனுக்கு இலை போட்டு பரிமாறி அப்படியே அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் கேம் விளையாட்டு போல தோன்றவும். நேரா கறிக்கடைக்கு வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்தேன். நல்லா கெட்டாவா பார்த்து தொடைக்கறி வாங்கி கொண்டு ஆசையோடு வந்தேன். நான் வர அங்கே திலி பையனும் என் பையனும் வாசலில் விளையாடி கொண்டிருந்தனர். ஆஹா, வந்துட்டானா? நான் உள்ளே நுழைய ஹாலில் யாரையும் காணும். உள்ளே கிச்சனில் பேச்சுக்குரல் கேட்டு மெல்ல என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்க சென்றேன். ஏன் அனி இதெல்லாம்? காய நீ தான் சொல்லேன். நான் சொன்னா எங்கங்க கேக்குறா? தில் எதுக்கு அலட்டிக்கிற? உனக்கு தொடை கறி பிடிக்கும் தான? ஆமாம். அதோட நிப்பாட்டு, சும்மா சீன போடாத. நீ கேட்க மாட்டடி. உன்னையெல்லாம் மாமியார் மாமனார் கூட கூட்டு குடும்பமா விட்டுருந்தா இந்த மாதிரி வரவன் போறவனுக்கெல்லாம் சமைச்சு போட்டிருக்க மாட்ட. ஒழுங்கா வீட்டு வேலைய செஞ்சுட்டு வார கடைசில கவுந்தடிச்சு படுத்துருப்ப. அவன் என் பொண்டாட்டிய வாடி போடின்னு பேசுற அளவுக்கு போயிருக்கு. அதுவும் கிச்சன் உள்ள பேசுற அளவுக்கு போயிருக்கே. மூடும் பிறை அடைப்புக்குறி. ஆஹா, மாமியார் மாமனார் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இப்ப நான் என் பிறண்டு ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் கொடுக்குறேன், அவளோதான். சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு நிக்காம எங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடு. அன்னைக்கு போட்ட மாதிரியா? அதேதான் தில். காயு, அந்த ஃப்ரிட்ஜ்ல மாம்பழம் இருக்கு பாரு. ஓ, மாம்பழ ஜூஸா? ஏன் தில், உனக்கு மாம்பழ ஜூஸ் போட தெரியாதா? மாம்பழத்துல ஜூஸ் போடக்கூடாது, சாப்பிடணும். முற்றுப்புள்ளி. ஆஹா, அது இன்னொரு நாள். இப்போதைக்கு ஜூஸ் போடு போதும். நான் மெல்ல எட்டி பார்க்க அங்க நடுவில் திலீப், அந்த பக்கம் காயத்ரி, இந்த பக்கம் அனிதா. அனிதா பாத்திரம் கழுவ, திலீப் மாம்பழத்தை கட் பண்ண, காயத்ரி காய்கறி கட் பண்ண. இவளோ அந்நியோன்யமா? அனி, சுகர் எங்க இருக்கு? அங்க தாண்டா இருக்கும் பாரு. காயு, நீ பாரு எங்க இருக்குன்னு. ஆமா, உனக்கு ஒன்னும் எங்க இருக்குன்னு காட்டணும். அங்க தாண்டா இருக்கும், போய் பாரு. மக்கும் காட்டிட்டாலும்னு அவன் எதையோ தேடி சுகர் டப்பாவை எடுக்க, அதுக்குள் என் பையன் உள்ளே வர,
நானும் அப்பத்தான் வர மாதிரி ராஜ் அம்மா இங்கன்னு டக்குன்னு பையனை தூக்கி கொள்ள உள்ள இருக்கேன் சிவா. நானும் அப்படியே பையனை தூக்கி கொண்டு உள்ளே சென்று வாங்க வாங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் நான் வந்தோம். கொஞ்சம் இருங்கண்ணா ஜூஸ் போட்டு தரேன். யாரு ஜூஸ் போடுறதுன்னு நான் கேட்க, நான் தான் சார், கொஞ்சம் இருங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஜூஸ் ரெடின்னு திலி சொல்ல, அனி என்னம்மா இது வந்தவங்களுக்கு நீ ஜூஸ் போடாம சாரோட கை பக்குவத்தை பாருங்க, அப்புறம் என்கிட்ட கேட்க மாட்டீங்க, நேரடியா நீங்களே போய் ஜூஸ் கேட்பீங்க. அப்படியா? ஆனா மிக்சில போட போற ஜூஸ்ல என்ன கைப்பக்குவம்? அவர் கையால தான் ஜூஸ் போடுவாரு. ஓ ஓகே ஓகே சரி, இந்தா மட்டன் இருக்கு. தொடை கறி தான? ஆமாம் தொடை தான் கறி. அண்ணா பாத்துக்கங்க, தொடை கறி தான். மவம் மவம். சரி, நான் ஹால்ல வெயிட் பண்றேன்னு வந்துவிட்டேன். நான் எதிர்பார்த்தது கொஞ்ச நேரத்தில் ஜூஸ் போட்டு முடிந்தவுடன் அவன் வந்துடுவான்னு. ஆனா காயத்ரி தான் கையில் ஜூஸுடன் வந்தாள். எனக்கும் கொடுத்துவிட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள். அதாவது அனிதா தான் மெயின் கதாநாயகி, இவ 2ஆம் கதாநாயகி தான். இப்ப கிச்சன் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மவம், நான் இல்லாதப்பா வாடா போடா வாடி போடி, அதே நான் இருந்தா அண்ணா நடிப்பா? இல்லை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு அடக்கி வாசிக்கிறாங்களா? கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தேன், யாரும் வெளில வரல. உள்ளிருந்து சிரிப்பு சத்தம் தான் கேட்டுச்சு. எனக்கு கோவமே வரல. உள்ள என்ன பண்றாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு அதை கேட்க தான் ஆர்வமா இருக்கு. என்னோட பையனும் அவனோட புது ஃப்ரெண்ட், அதாவது காயத்ரியின் பையனும் விளையாடும்போது அப்பப்ப கிச்சனுக்குள் ஓடுவதும் வருவதுமாக இருக்க, நான் அதையே சாக்காக வைத்து அப்பப்ப உள்ள போய் பசங்களை தூக்கிட்டு வரமாதிரி வந்தேன். அப்பப்ப கேட்டதை மட்டும் வச்சு பார்த்தா நான் நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லை. 3 பேரும் நல்ல நண்பர்கள், அவ்வளோதான். மாம்பழ ஜூஸ் போட்டாலே வேற மாத்தி நினைக்க கூடாது இல்லையா? ஆனா அந்நியன் ஒருத்தன் என் வீட்டு சமையலைடையில் என் மனைவியோட இவ்வளோ நேரம் கடலை போடுறான். நான் எதுவும் செய்ய முடியாம வெளிலே உட்கார்ந்துருக்கேன். ஆனா ஒரே ஒரு ஆறுதல், கூட அவன் பொண்டாட்டி காயத்ரி இருக்கா. இந்த மாதிரி ஒரு மனநிலையோட நான் எத்தனை வருஷம் தான் வாழுறது? கேம் நடந்துட்டா ஆகா எப்படி இருக்கும்? நான் அதையே நினைத்து கொண்டிருக்க, அந்த காயவும் திலீப்பும் வெளியில் வந்தனர். பின்னாடியே அனிதாவும் அதே நிலையில் வெளியில் வந்தா. நான் வேற நினைவுக்குள் போனாலும், ஹலோ என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேர்வை? அனி நீயாச்சும் சொல்லக்கூடாதா? பாரு எப்படி ஆகிட்டாங்க, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படித்தான் பண்றதா? அடடா ரொம்ப பண்ணாதீங்க, இவ்வளோ நேரம் வெட்டியா இருந்தீங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இல்லை அனி, அண்ணா விடுங்க, நாங்க என்ன வேத்து ஆளா, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான.